ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழன் டெக் இன்ஃபோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டினுடைய குடிநீர் வரி அல்லது வாட்டர் டேக்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆகட்டும் இல்லை வாட்டர் டேக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு நம்ம பே பண்ணுறதுக்கு 2 டைப்பான வெப்சைட் வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா, கிராமத்துக்கு தனி ஒரு வெப்சைட்டாகவும் நகரத்துக்கு ஒரு தனி வெப்சைட். அதாவது என்னென்னா, உங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்குள்ளே கிராம ஊராட்சிக்கு உள்ளே இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அதே வந்து உங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகராட்சி அல்லது ஒரு பேரூராட்சி அந்த மாதிரி ஒரு டவுன் பஞ்சாயத்தில் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டான வெப்சைட் இருக்குது. ஸோ நம்மளுடைய வீடு எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த வெப்சைட்டில் போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கான வாட்டர் டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வில்லேஜ் டேக்ஸ் பே அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 2வது லிங்க் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஏரியாவுக்கான டேக்ஸ் பே பண்ணுற சைட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இப்போ கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் அப்படியே லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு சேவைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சேவைகள் அப்படிங்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து வரி வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி, வரி அல்லாத அல்லது வர்த்தக உரிமம், இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம குடிநீர் கட்டணம் தான் பே பண்ண போகிறோம். ஸோ குடிநீர் கட்டணம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட், பிளாக்கு, வில்லேஜ் பஞ்சாயத்து இதை வந்து 3 நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாக்கு, தென் உங்கள் வில்லேஜ். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று குடிநீர் இணைப்பு எண், 2வது அலைபேசி எண், 3வது கதவு எண். இந்த 3ல் நீங்கள் எதை வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கதவு எண் கொடுக்குறேன். கதவு எண் கொடுத்துட்டு கேப்சா என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சர்ச் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டினுடைய கதவு எண் கொடுத்தோம் இல்லைங்களா, அதனுடைய டீட்டெயில் வந்து கீழே வந்துடும். ஸோ அதில் போய்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வார்டு நம்பரை பேஸ் பண்ணி 2 வீடு இருக்கிறதுனால 2 பேர் வந்திருக்காங்க. இப்போ வந்து உங்களது எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு வியூ பே 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வியூ கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி பேமெண்ட் எதுவும் பெண்டிங் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் வியூ கொடுத்து உள்ளே வந்ததும் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம் கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த இயர் டு இயர் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது மந்த்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வரி தொகை, உங்களுக்கு வந்து இந்த குடிநீர் வரி எவ்வளவு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வசூலிக்கப்பட்ட தொகை, அதாவது ஆல்ரெடி பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் இதில் வந்துடும். அப்படி பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய ரசீது நம்பரும் வந்துடும், வரி எப்போ வசூல் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டும் இதில் வந்துடும். ஸோ இதில் அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பே பண்ண மாதிரி வந்திருக்கு. இதுக்கு அடுத்தது இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணாத மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பே பண்ணாத மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டு, அதில் பே பண்ணது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பேர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இந்த 3 நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 டீட்டெயிலும் ஃபில் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பில் பேமெண்ட்னுடைய டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துடும். அதாவது எத்தனை மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணாமல் இருக்கீங்களோ அதனுடைய எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்துடும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டண முறை அப்படின்னு சொல்லியிருக்கும், ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். அதில் அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கீழே 2 ஆப்ஷன் வந்திருக்கும். ஒன்று வந்து பே, இன்னொன்று வந்து கேன்சல். இதில் வந்து பே கொடுத்துக்கோங்க. பே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பாப்பப் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு பே அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். இப்போ பேஜ் லோட் ஆகி பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக சைட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ரெசிப்ட்டும் ஜென்ரேட் ஆயிரும். இதை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை போட்டுடலாம். Okay guys, thank you.